ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வருட பலன் 2025 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு. இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது. உத்திராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம். அதுவும் புதனும் சூரியனும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருடத்தில் இந்தியாவினுடைய ஒரு சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் குரு வக்கரகதியில், கடக ராசியில் செவ்வாய் வக்கரகதியில், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன், மீன ராசியில் ராகு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் அதாவது ராகு கேத்து பெயர்ச்சி இருக்குது. அதாவது 26/4/2025 அப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம். அதை தவிர குரு பயிற்சி 11/5/2025 அன்றைக்கி குரு பயிற்சி வருது. இது ரெண்டு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள். வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பயிற்சி அடுத்த வருஷம், அதாவது 2026 மார்ச் மாதம் வருது. ஸோ இந்த வருஷம் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம். அதை தவிர ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தேனால், அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு 2ஆம் இடத்துலையும் வரார், கேத்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் 12ஆம் இடத்துல மறையிறதும் கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தேனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர பார்த்தேனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு 80-85,000 90,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கோல்டு ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தேனால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது, இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது. 4ஆம் இடத்துல சுகங்கள் குறையும். தண்ணியின் நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீரினால் கொஞ்சம் ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸு அந்த சைடில், இந்திய சாத்பூரா ஹில்ஸ் இந்த சைடில் மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தேனால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையிறது. அது தவிர பார்த்தேனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும், அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொடர் ஊர்தி பேருந்து, அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் 1-2 வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ராகு கேத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நல குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த 2 பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வக்ரகதியில் நீச்சப்பட்டு இருக்கிறது உச்சத்துக்கு அதனால் தெளிவான ஒரு பெரிய விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கரத்தில் இருக்கிறதும் அது தவிர வந்து 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் சிறு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு உங்களுடைய தூக்கத்தை பிரச்சனையை கொண்டு போய் விடுவார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் 26/4/2024 அப்புறமா ராகு கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னா ராகுவுக்கு வீடு கொடுத்த சனியும் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல போய் இருக்கார். இதன் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தேன்னா 11/5/2025 மேலே பார்த்தேன்னா குருவும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அவருடைய பார்வை 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உழருது. ராகு கோதண்ட ராகுவாக மாறி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சனியும் ராகுவும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் லாபத்தில் அதிகமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் அதாவது மே மாதத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் திருமண யோகம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த 5ஆம் பார்வையில் குரு பார்க்கறதுனால திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து கேது பகவானும் 5ஆம் இடத்தை வந்து சனியும் ராகுவும் பார்க்குறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. பொதுவாகவே பார்த்தலையானால் சனியின் பார்வை வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. அதுவும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிறு தொல்லைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி எப்பொழுதுமே 10-11ஆம் அதிபதி. இந்த ராசிக்கு பார்த்தோம்னா 10-11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலையும் அவர் வந்து துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனாலையும் அதாவது தவறு செய்தவருக்கு கெட்ட பலனும் நன்மை செய்தவர்களுக்கு நல்ல பலனும் கொடுக்கக்கூடியவர். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களோ அதற்கு நிச்சயமான பலன் உங்களுக்கு வந்தே தீரும். அதுவும் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய இந்த ராசியில் அதாவது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ தொழில் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் என்ஜினியரிங் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ரோட் கான்ட்ராக்ட்ஸு கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார். இதன் மூலியமாக பாக்கியங்கள் அதிகமாகும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு உண்டு. அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் மேல் படிப்புக்காக வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வரும். இதை தவிர பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதும் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே பார்த்தாலேயானால் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலும் உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது நண்பர்கள் அதாவது எதிர்பாலினத்தவர் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்த சொல்கிறோம். அதன் மூலியமாக அதனுடைய அதிபதியும் வந்து தன்னுடைய நட்பு வீட்டிலேயே போய் சனியோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் இந்த
இந்த இது கல் மண் இந்த மாதிரியான வியாபாரங்கள், அதாவது ஜல்லி கல் மண் இந்த மாதிரியான வியாபாரங்கள், கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள், அதை தவிர வந்து இந்த இது வீடு கட்டும் கான்ட்ராக்ட் துறையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையே போய் வந்து சூரியனும் புதனும் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறார். 3, 6 அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் தொழில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையும். அதை தவிர பார்த்தாலேயானால் வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போய் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் வேலையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த 2025ஆம் ஆண்டு மேஷம் ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் அதாவது 2 வகையாக பிரிச்சுக்கிறோம். அதாவது ஒன்று ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம், அதாவது மே மாதம் வரலும் குரு மாறுவதற்கு முன்னாடி, அதற்கப்புறம் குரு மாறினதற்கு பிறகு உண்டான காலகட்டங்கள்னு பிரித்தோமே. ஆனால் குரு மாறுவதற்கு முன்னாடி ஓரளவு மத்திய பலனாகவே இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி, வேலையில் பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த வருஷம் உங்களுக்கு வரும். மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் கண்டிப்பாக இந்த 2025 ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித ஏற்றம் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 10ஆம் இடத்துல போய் இருக்கிற சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக சொல்லக்கூடியது. ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் போய் அமர்றதும் சனியோடு சேர்ந்துருக்கார் அவரோ, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியான சனி மிகப்பெரிய யோகர். அவரோட வீட்டில் போய் அவர் உட்காந்துருக்கிறது, கும்பத்தில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வருடமாக இருக்க போகிறது. கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் அதாவது வரக்கூடிய பயிற்சிகள், அதாவது ஏப்ரல் மேல வரக்கூடிய பயிற்சிகள், ராகு கேது மற்றும் குருவினுடைய பயிற்சிகள் அது ஒரு பக்கமாகவும், அதற்கு முன்னாடி ஜனவரியிலிருந்து ஒரு மே மாதம் வரலும் உண்டான காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு 2ஆக பிரித்து பார்க்கலாம். முதல்ல ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரலும் பார்த்தீங்களேயானால், அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாட்டு சம்பந்தங்களும், வெளிநாட்டு தொடர்பின் மூலியமாக பெரிய ஏற்றமும், தொழிலில் அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு திடீர் பண யோகங்கள் எல்லாமும் வரும். அதாவது வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் அதுவும் வந்து இந்த கேமராவுக்கு பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள், டைரக்ஷன் துறை, தவிர இது இந்த டான்ஸிங் ஆர்டிஸ்ட்டு, அது தவிர டான்ஸ் ஆர்டிஸ்ட்டு, ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் வந்து உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லைட்மேன், கேமராமேன் இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புது ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மே மாதத்திற்கு, அதாவது மே மாதத்துக்குள்ளே, அதாவது ராகு கேது மாறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தியில் சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. குரு மாறுறதுக்கு முன்னாடி திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சப்தமத்தை குரு பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு போகிறார். குரு 2ஆம் இடத்துல போனால் குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் பெரிய ஏற்றம். அதாவது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பும், பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா தனஸ்தானத்தில் தனகாரகன் அமர்றார் அப்படின்னும் போது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதுவும் வந்து மாறி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போயிடுறார், கேதுவும் 4ஆம் இடத்துல போகிறார்.
அதாவது பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுடைய கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் டாக்டர் அணுகிறதுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு பார்க்குறதுனால புதிய வேலைகள் கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம். மறைந்த இடத்துலேருந்து பண வரவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஷேரு, ரேஸு, லாட்ரி, அதை தவிர இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். அதை தவிர கேத்துவை சனியின் பார்க்குறது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது 9ஆம் இடத்துல சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடத்துல இந்த வருஷம் ஃபுல்லுமே இருக்கார். ராகுவோட சம்பந்தம். அதனால் வெளிநாடு கண்டிப்பாக போகக்கூடிய பாகியம். 9ஆம் இடம் நல்லபடியாக இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் மூலியமான அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுத்து போகிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க, அது தவிர பால் முகவர்கள், பால் வியாபாரம் பண்ணுறவர்கள், பால் பதனிடும் தொழில், பால் குளிரூட்டப்பட்ட இந்த ரோஸ் மில்க் அந்த மாதிரியான மாற்று சுழற்சியில் கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக இருக்குது. உடல் நலத்தில் ஏற்றம், பணவரவுக்கு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஏற்றம், அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் மட்டும் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் கீழ்ப்படிந்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான எக்ஸ்பான்ஷன் பண்ணுவீங்க. விரிவாக்கப்படுத்துறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றமான வருஷமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை போன்ற பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி புதன். இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்த ராசிக்கு சமசப்தமத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருக்கார் பெரிய ஏற்றம். ஏன்னா சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் சமசப்தமத்தில் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவரோடைய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் இந்த மே மாதம் வரலும் உண்டான பலன்களும், மே மாதத்துக்கு அப்புறம் உண்டான டிசம்பர் வரலும் உண்டான பலன்களும் 2 வகையாக பார்க்கலாம். இந்த மே மாதம் வரலும் உண்டான பலன்கள் பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தை ராசிக்கு 12ஆம் இடம் சப்தமாதிபதியே போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர் பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே உண்டான நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல சனி பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் மொத்தமே சனி 9ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி, ராகு, கேது மற்றும் குரு. இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் மே மாதம் 11 தேதி வரலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார்.
4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், அதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து அதாவது புதிய வேலை மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள், வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் இந்த மே மாதத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் வந்து இந்த வருஷம் மாறுறா. அது வந்து ஏப்ரல் 26 தேதிக்கு மாறுறா. இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால பெண்களுக்கு கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், மாதவிடாய் கோளாறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மே 11 தேதிக்கு மேலே பார்த்தோம்னா குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். ராசியில் ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாள். இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணம் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5, 7, 9ன்ற 3 இடத்தை பார்க்குறார். 3 இடமும் அதை அதிகமாக சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துக்கு உண்டான குழந்தை பிராப்தி பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று போகிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தோம்னா ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்குறார். அதனால் திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகுவும் சனியும் இருக்கிறது நல்லது. கோதண்ட ராகுவாக மாறுவார். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அதாவது 9ஆம் இடத்துலையே வந்து ராகு வந்துடுறார். 10ஆம் இடத்துல இருந்தவர் 9ஆம் இடத்துல வரார். 9ஆம் இடத்துல வந்து தந்தையின் உடல்நலத்தை சற்று பின்னடைவே கொஞ்சம் கொடுப்பார். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல வந்தானா உயிர் காரகத்துவத்தை சற்று பின்னடைவை கொடுப்பார். இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்க போட்டித் தேர்வில் இருக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3, 7, 11 இந்த 3 இடத்தையும் வந்து ராகுவும் கேத்துவும் அதே மாதிரி 3, 7, 11 பார்க்குறதா கேத்துவனுடைய பார்வைகளை சொல்கிறேன். சப்தமத்தை ராகு பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அப்படின்னும் போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்களுடைய பாக்கியஸ்தானம் சற்று கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அசுப கிரகங்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேனா உங்களுக்கு வரக்கூடிய லக்கு ஃபேவரபுளாக இருக்காது. அதாவது எப்போ அப்படின்னா 2025 மே 11 தேதிக்கு மேலே பார்த்தோம்னா கொஞ்சம் லக்கு ஃபேவர் பண்ணாது. அதாவது ஒரு ஈக்குவல் காம்படிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்காது. பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக வரும். அதன் மூலியமாக போட்டியில் வந்து 99.9% வரலும் வருவீங்க. அதுக்கு மேலே யாராவது காம்படிஷனுக்கு இருந்தாங்கன்னா அவங்க தான் வின் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை இவர் ராகு பார்க்குறார். அதே மாதிரி பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் வந்து ராகு பார்க்குறார். அதாவது 3, 11 அப்படின்னு 2 இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை உண்டு. அது தவிர 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை ராகு பார்க்குறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து எதிர்பாலினத்தவரோட சற்று பின்னடைவு அதாவது பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த ராகு கேத்து பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறது நல்ல முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். அதாவது முயற்சிகளில் சிறு சிறு தோல்வி வந்து அதன் மூலியமாக அதற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வருஷம் 2025 இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்தோம்னா அந்த பேப்பர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் வந்து பார்த்தாலேயானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுற மியூசிக்கில் இருக்கிறவா அது தவிர வந்து
இது வாய்ப்பாட்டு இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இது பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு ஆர்ட் டைரக்டருக்கு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த வருஷம் வந்து நீங்கள் ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. செட்டி புண்ணியம் ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.